ஸோ நேத்து வீடியோல நம்ம சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா சைட்வேஸ் ஓப்பன் நடக்கல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல சைட்வேஸ் ஓப்பனுக்கு தான் நெறைய அனாலிசிங் நான் வந்து குடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் சைட்வேஸ் ஓப்பன் ஆகல. ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓகேங்களா? ஹியூஜ் கேப் அப் ஆனாலும் டேட்டாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவு சடன் புஷ் ஓப்பன்ல இருந்துச்சே தவிர, பட் மத்தபடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பியரிஷ் என்ட்ரிக்கான ஓவரால் டேட்டா சப்போர்ட் இருந்துச்சு. நான் நேத்து வீடியோல எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டா தான் 25,000 நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். மார்க்கெட் இவ்ளோ பெரிய கேப் அப்லயும் மார்க்கெட்னால 25,000 கிராஸ் பண்ண முடியல. ஸோ சேம் அஸ் நம்மளுடைய எம்டிசி செட்டப் கரெக்ட்டா 9:55 அண்ட் 10க்கு வந்து என்ட்ரி கிடைச்சிருந்தது. அந்த டைம்ல எடுத்த என்ட்ரி டே லோ இங்க தான் ஹை வால்யூம் கேண்டில் இருந்துச்சு. ஸோ அத பிரேக் பண்ண உடனே நாங்க டார்கெட்ட மூவ் பண்ணிட்டோம் அடுத்த சப்போர்ட்டுக்கு. ஸோ அந்த பாயிண்ட் எக்ஸாக்ட்டா நல்லா ஹேப்பன் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எம்டிசி சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எம்டிசியோட செட்டப் ரொம்ப ஓவர்லேப் ஆகும். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஏன்னா, அத வச்சு தான் இந்த செட்டப்ஸ வந்து கிரியேட்டே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் எம்டிசி செட்டப்ஸ லேர்ன் பண்ணி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா லேர்ன் பண்ணி, மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்றேன்.